திருநெல்வேலி மாநகரம் நெல்லை சீமையில் வந்து தாமிரபரணி வற்றாத ஜீவநதின்னு சொல்லி உலக புகழ் பெற்றது. இன்னைக்கு ஒரு 20 நாளாக அடமழை பெஞ்சிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு வாரமாக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ஒரு வார கனமழையில் வந்து கலெக்டரும் கமிஷனரும் விடிய விடிய தூங்காமல் நல்லபடியான ஒரு முயற்சியில் வந்து மீட்பு குழுவினர் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றி வந்துடுறதுனால இந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற போல்கள் வேறு வீடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை என்னாச்சுன்னா ஒரு அன்புனால சொல்லி அவ்வளோ பேர்த்தையும் வெளியேற்றி விட்டு எந்தமான ஒரு உயிர் சேதங்களோ எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக ஒரு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து செயற்பொறியாளர் வந்திருந்தாங்க. செயற்பொறியாளர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். 20 அடி போல வந்து 30 அடியாக கொஞ்சம் ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இப்போ எல்லாருமே இது ஒரு யூஸ் ஆகும். அந்த யூஸுக்கு வந்து இப்போ ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்க இந்த வெள்ளம் வர்ற டயத்தில் அந்த போல்கள் சாயாமல் உயிர் சேதங்கள் இல்லாமல் நல்ல போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் இதில் வந்து அரசியலில் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு ஒரு முயற்சி இல்லை. எங்களுக்கு ஒரு 4 திருப்பு வந்து செவிச்சு வந்திருக்காரு எம்எல்ஏ. அவரை தான் எங்களை காங்கலன்னு சொல்லி எங்கள் பொதுமக்களுடைய ஆதங்கத்தில் பேசுகிறோம். ஆனால் மித்த எல்லாமே கலெக்டரோ கமிஷனரோ இதுவரை ஒரு வாரமாக அவர் தூங்கலாங்கன்னு தெரியல. எந்த இடத்துல நாங்கள் போய் நின்னாலும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்களோட பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். இப்போ இங்கே ஒரு 70 வீட்டுக்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த 70 வீட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கொடுத்து சாப்பாடு வகைகள் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட பேசுனாங்க, எல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டினியூவாக நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கூடி என்ன பாலாளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா என்ன சார் ஒன்றா இப்போ வந்து முதல்ல வந்து கரண்ட் கட் பண்ணிட்டு பாத்துக்கிற ஓடைகளை கால் விட்டுறாங்க. என்ன நல்ல சாட்டை மிஸ் ஆயிட்டா தங்கம்மாள் கல்யாணம் பண்ண இது பண்ணிருக்கு. அங்க போய் இருங்க. வீடு சொந்தக்காரங்க வீடு இருந்தா அங்க போங்க, இல்லைன்னா அங்க போய் இருங்க. எங்க வீட்டுல யாரும் இருக்காங்க எல்லாம் அங்க போங்க. தங்கம்மாளிகை கல்யாணம் பண்ண போட்டு போங்க. வரோம் தான் கரெக்டாக வச்சு கிடைக்கும். கரண்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. வீடு நைட்டே கலெக்டர் போட்டு Gracias.
எடுத்தாச்சு வாங்க பேட்டி போட்டாச்சு. என்ன காடு சார் பாக்கி